Hi, hello friends. In this video, we are going to see that how to give the compliments to a girl in English. Let's move into the video. பன்முக திறமை கொண்டவரை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே திரிசா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க, சிங் பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. இப்படி எல்லா டேலண்ட்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிலர் பார்க்கக்கூடிய பார்வையை அழகாக வர்ணிக்கலாம். அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா காந்த கண்ணழகி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கண்களாலேயே கைது செய்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கக்கூடிய அந்த வசீகரமான பார்வைக்கு இங்கிலீஷில் எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னா சி பொசஸ் அ மேக்னெட்டிக் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். சி அரெஸ்டட் ஆல் த ஒன் பை ஹர் மேக்னெட்டிக் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். சிலர் சிரிக்கும் போது கன்னத்தில் குழி விழுவும். அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கண்ணை குழியலகே அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிம்பிள் குயின் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா டிம்பிள் குயின். சிலர் சிரிக்கும் போது அது ரொம்ப அழகாக இருக்கும். அவங்கள நம்ம எப்படி சொல்லலாம்? புன்னகை அரசி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஸ்மைலிங் சாம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மைலிங் சாம். சில பொண்ணுங்களை பார்க்கும்போது நம்ம குடும்ப பாங்கான பொண்ணு, இல்லை ரொம்ப அடக்கமான பொண்ணு, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபேமிலி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டீசன்ட் கேர்ள்னு சொல்லலாம், அப்படி இல்லை ஒபீடியன்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட உட்காராமல் துருன்னு அங்கே எங்கேயும் அடுத்தடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு தேனினே சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் நம்ம வர்ணிக்கணும் அப்படின்னா பிரிஸ்கி பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆக்டிவ் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சதி திட்டத்தை தீட்டுறவங்கள நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா வில்லி அப்படின்னு சொல்லுவோம். அவ எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி. சீஸ் ஆன் இன்னசென்ட் கேர்ள். அவ ஒரு பாசக்காரி. சி இஸ் அ லவபிள் பர்சன். ஒருத்தங்க பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சி இஸ் லுக்கிங் ஸோ ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லலாம். நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கும் முன்னோடி, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் இல்லையா, அதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரோல் மாடல் ஆர் எல்ஸ் ஃபோர் ரன்னர் அப்படின்னு சொல்லலாம். சிறந்த நடனம் ஆடுபவர்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா குட் டான்சர் அப்படின்னு சொல்லணும். மெல்லிய இடை உடையவள், இதை எப்படி இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கர்வி ஹிப் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காக குரல் கொடுக்குறவங்கள இங்கிலீஷில் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நவநாகரிக பெண்மணி, இதை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா மாடர்ன் கேர்ள். இரக்க குணம் உடையவர்களை இங்கிலீஷில் கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லணும். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட பெண்மணி, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆன் அயர்ன் லேடி. அப்போ கோபக்காரிக்கு நம்ம ஃபேவரட் ஆங்க்ரி பேர்டு தாங்க. எந்தவித ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரோடையும் நட்போட பழகிறவங்கள ஃப்ரெண்ட்லி கேரக்டர் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தங்க நிறத்தழகிய கோல்டன் பியூட்டின்னு சொல்லணும். சிலருக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும், அப்படிப்பட்டவங்கள லோன் வூல்ஃப் அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் எல்லார்ட்டையும் கலகலன்னு பேசி சிரித்து பழகுவாங்க. அவங்கள நம்ம என்னன்னு சொல்லணும்னா சோசியல் பட்டர்ஃப்ளை. அப்போ சமூக சீர்திருத்தவாதிய சோசியல் ரிஃபார்மர்னு சொல்லணும். இவை அனைத்தின் கலவை அப்படிங்கிறத மிக்சர் ஆஃப் ஆல் தீஸ் அப்படின்னு சொல்லணும். மெல்லிய தேகம் உடையவள் ஸ்லிம் பியூட்டி. இரக்கமே இல்லாதவரை மெர்சிலெஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட பெண், உங்களை பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லணும். ஹை ஆட்டிடியூட் கேர்ள், திமுருக்கே பிடிச்ச பொண்ணுனா அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஆரோகண்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். அப்போது கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பேர் கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களை சப்பி கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மரியாதைக்குரியவங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ், யர் கெஸ் இஸ் கரெக்ட். ரெஸ்பெக்டபிள் பர்சன். சாந்த சொரூபிய இங்கிலீஷில் காம் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். அப்போ அமைதியாக இருக்கிற பொண்ணை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லணும். அவ ஒரு கோலர் கவர்டு கேர்ள் அப்படின்னு சொல்லணும். தைரியமான பெண்ணை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா
brave girl or else courageous girl or else bold girl or else we can say that dare girl. ஏமாத்துக்காரி cheater. தந்திரக்காரி cunning girl. கிண்டல் பண்ணுறவங்கள மாக்கர் ஆர் டீசர் அப்படின்னு சொல்லணும். இதே வேடிக்கையான பெண்ணை ஃபன்னி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். கெட்ட புத்தி உடையவர்களை பிக்ட் மைண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். ஆர் எல்ஸ் பாய்சன் மைண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். எளிதில் அணுகக்கூடிய நபர்களை ஈஸிலி அப்ரோச்சபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ராமாயணத்தில் கைகேயை பின்னாடி இருந்து ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு நபர் தான் கூனி. இந்த மாதிரி ஆட்டுவிப்பவர்களை மேனுப்புலேட்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் விரும்பக்கூடிய நபரை கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா a woman with a bowed head அப்படின்னு சொல்லலாம். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, குட் கேர்ள். நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பவங்களை பங்க்சுவல் பயனியர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒரு ஸ்டைலான நட, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாட் அ ஸ்டைலிஷ் வாக் அப்படின்னு சொல்லலாம். அவன் நடைய பாரு, என்ன அழகு. லுக் ஹவு பியூட்டிஃபுல் ஷி வாக்ஸ். உங்களுக்கு இந்த சேலை மிகவும் அழகாக இருக்கிறது. திஸ் saree suits you well. சேவை மனப்பான்மை உடையவர்களை இங்கிலீஷில் சர்வீஸ் மைண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொய் சொல்கிறவங்கள லையர் அப்படின்னு சொல்லணும். அப்போ எதிர்த்து பேசுகிறவங்கள an ஆர்கியூவர் அப்படின்னு சொல்லணும். எஸ் நீங்கள் சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. என்ன மாதிரி கஞ்ச பெண்ணை இங்கிலீஷில் மைசர் கேர்ள் அப்படி இல்லைன்னா ஸ்டிஞ்சி ஃபெல்லோ அப்படின்னு சொல்லணும். என்னோட கோல் இது தாங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவங்கள நம்ம இங்கிலீஷில் கிளியர் விஷன் மைண்டட் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். நேர்மையான பெண் an honest கேர்ள், புரணி பேசுதல் டேல் டெல்லர். கடின உழைப்பாளி ஹார்ட் ஒர்க்கர். திறமையான குழந்தை கிஃப்டட் சைல்டு. அப்போ இந்த மாதிரி சரியான சோம்பேறிக்கு இங்கிலீஷில் லேசி கேர்ள் அப்படின்னு சொல்லணும். இந்த திருமண உடையில் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் இன் திஸ் வெட்டிங் ட்ரெஸ். அடக்கமான பெண் மாடஸ்ட் கேர்ள். வெத்து வேட்டு கேஸ் பேக். சிலர் கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க, அதை மழலை பேச்சு அப்படின்னு இங்கிலீஷில் சைல்டிஷ் ஸ்பீச். அறிவாளி இல்லை புத்திசாலியை அண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏமாளியானா அமைய கல்லிபிள். அவள் தேவதை மாதிரி இருக்கிறான். ஷி இஸ் லுக்கிங் லைக் அன் ஏஞ்சல். அவள் ஒரு பைத்தியக்காரி. ஷி இஸ் அ கிரேசி கேர்ள். நான் ஓமையில் பைத்தியமாக இருக்கேன். ஐ எம் கிரேசி ஆன் யூ. அவள் நல்ல உடல்வாகு உடையவள். ஷி இஸ் அ ஃபிட் கேர்ள். ஷீ மெயின்டைன்ஸ் ஹர் பாடி வெல் அப்படின்னா அவள் தன்னோட உடலை நல்லா பராமரிக்கிறா அப்படின்னு அர்த்தம். வந்துட்டா குள்ளச்சி. குள்ளச்சியா ஷார்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லணும். அப்போ பணமர மாதிரி உயர்ந்தவங்களை டால் கேர்ள்னு சொல்லுவோம். இதே 6 அடி அப்படின்னா 6 feet பியூட்டி அப்படின்னு சொல்லணும். நீ பார்ப்பதற்கு இளவரசி போல் உள்ளாய். யூ லுக் லைக் அ பிரின்சஸ். வாயாடி டாக்கட்டிவ். அப்போ லொடன்னு பேசுகிறவங்கள சாட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். சிறந்த பேச்சாளருக்கு குட் ஸ்பீக்கர்னு சொல்லணும். கேட்குறவங்களுக்கு குட் லிஸ்னர்னு சொல்லணும். எதையும் எளிதில் எடுத்துக்கொள்பவங்கள கூல் கேர்ள். எப்போவும் சந்தோஷமாக இருக்கிறவங்கள ஹாப்பி கேம்பர். குறும்புக்கார பெண் நாட்டி கேர்ள். பொத்தி வளர்க்கப்பட்ட பெண் ப்ரொடக்டிவ் சைல்டு. துருவென இருப்பவர்களை ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. அவ கலர் பால் போல மின்னுது. ஹர் கலர் ஷைன்ஸ் லைக் மில்க். சண்டைக்காரி ஃபைட்டர். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சென்சிட்டிவ் கேர்ள். அவள் அழகின் மறு அவதாரம். ஷி இஸ் a reincarnation of beauty. an independent woman. சுதந்திரமான பெண். பேய் போல் கத்துகிறாள். she shouts like a ghost. திட்டுபவர் ஸ்கோல்டர். அவள் அனைவரும் திட்டுவாள். she will scold all. நகைச்சுவை பெண் ஜோக்கர். ஒழுக்கமான பெண் an obedient girl. கண்ணியமான பெண் decent girl. எளிமையான மனிதர் சிம்பிள் பர்சனாலிட்டி.
இந்த உடையில் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். You are looking so gorgeous in this costume. அவளுடைய செயல்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றன. Her actions are looking so pretty. முரட்டுத்தனமான பெண். Rude girl or rugged girl. கிசுகிசுக்களை பரப்புபவர். Gossiper. அவன் நல்ல கலராக இருப்பா. She is a fair looking girl. கட்டழகு பொருந்திய பெண். What a structure she has. குறை சொல்லி. Moaning Minnie. அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். She is a good looking girl. இந்த உடையில் நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். This dress is very beautiful on you. நீ செப்பு செழிப்புள் அழகாக இருக்கிறாய். You are as beautiful as a copper statue. கல் நெஞ்சு. Stone hearted. கடினமான பெண். Toughest girl. பொறுமைசாலி. Patient type. அவள் முகம் தகதகவென மின்னியது. Her face lit up appropriately. ஆன்மீகவாதி. Devotee. அவள் அனைவரையும் மரியாதையாக நடத்துகிறாள். She treats all with courtesy.